ஓம் சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூஜிதவாச நமோ நமோ சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூஜிதவாத நமோ நமோ மனுகுல பாலக நமோ 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 சுர நாசக. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 19ஆம் நாள் 2/6/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களோடு பெற்றோர்கள் தாத்தா பாட்டி அத்தை மாமா போன்ற வயதிலே மூத்தவர்கள் பெரியோர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் குருவானவர்கள் அவர்களையும் வேண்டி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. நாம் ஆலய வழிபாடுகள் செய்வதற்கு இப்பொழுது ஒரு சிறந்த காலம். பல்வேறு ஆலயங்களிலும் இந்த வைகாசி மாதத்து வைசாக நட்சத்திரத்தை முன்னிட்டு வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மகோற்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. யாழ்ப்பாணத்திலே சங்கானை இலுப்பத்தாழ்வு வெல்வில் அல்முகு ஸ்ரீ முருகமூர்த்தி தேவஸ்தானத்திலே இந்த வைகாசி விசாக மகோத்சவம். முருகமூர்த்தி ஆதீன குருமுதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் அவர்களுடைய குருவருள் ஆசியோடு இந்த உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதேபோல் கொழும்பு தலைநகரிலே ஜிந்துப்பிட்டி சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தினுடைய இந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கொழும்பு பண்டாரநாயகா மாவட்ட சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திலே இந்த வைகாசி விசாக மகோத்சவம். அதேபோல் மத்திய மாகாணம் கண்டி மத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்திலே தினமும் சங்காபிஷேகத்தோடு இந்த உற்சவம் காலை மாலை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறான இந்த உற்சவ காலங்களிலே ஆலயத்திலே துவஜாரோகணம் என்ற கொடியேற்றம் நடைபெற்று இந்த உற்சவங்கள் நடைபெறும். இறைவனுடைய பஞ்சகிருத்தியங்கள் என்கின்ற 5 தொழில்கள் சிருஷ்டி திதி சம்ஹார திரோபவ அனுக்கிரகம், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கின்ற 5 தொழில்கள். 5 தொழில்களை குறிப்பது இந்த மகோற்சவம். இந்த மகோற்சவத்திலே இவ்வாறு துவஜ ஆரோகணம் என்கின்றதாகிய கொடியேற்று நிகழ்வு நடைபெற்றதும் அன்று மாலை முதல் விசேஷமாக ஈசான மூலையிலே மேற்கு திசை நோக்கி யாகம் அமைக்கப்பட்டு அங்கு கும்பங்கள் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு ஹோமங்கள் நடைபெறும். இது இந்த உற்சவத்திலே மட்டும்தான் இந்த மேற்கு வாசலாக மேற்கு நோக்கிய வாசலாக யாகசாலை அமையும். உற்சவ காலத்திலே ஈசான மூலையிலே இந்த ஈசான மூலை என்பது ஒரு தெய்வ சாநித்தியம் நிறைந்த இடம் ஈசான மூலை. எனவே அந்த ஈசானத்திலே இந்த யாகங்கள் நடைபெற்று ஆகுதிகள் நடைபெறுகின்ற பொழுது இந்த இறைவன் அந்தந்த மூர்த்திகள் உள்வீதி வலம் பெறுகின்ற பொழுது ஈசானத்திலே வந்ததும் இந்த யாகசாலையிலே வந்ததும் அங்கே யாகசாலையிலே விசேஷமான புஷ்பாஞ்சலி கொடுக்கப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டு
உள்ளே யாகசாலையிலே பூர்ணாகுதி கொடுக்கப்பட்டு பாத்தியார்க்கியங்கள் கொடுக்கப்பட்டு வேதபாராயணம் தேவார புராணங்கள் எல்லாம் பாடப்பெற்று சிறப்பாக அந்த இடத்திலே நடைபெறும். இவ்வாறு இந்த இறைவன் வலம் பெறுகின்ற பொழுது தவில் நாதஸ்வர கலைஞர்கள் மல்லாரி என்கின்றதாகிய அந்த சிறப்போடு கூடியதாகிய வாத்தியத்தை வாசித்து வருவார்கள். மல்லாரி இசையோடு அந்த உள்வீதி வலம் வந்து ஈசானத்திலே யாக தர்சனம், இந்த பூஜைகள் ஹோமங்கள் சரிவர நடைபெறுகிறதா என்று இறைவன் வந்து யாகசாலையை தரிசிப்பது யாக தர்சனம் என்கின்ற சிறப்போடு கூடியதாக இந்த உற்சவத்திலே நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.